இந்த இசை நிகழ்ச்சியில நமக்கு சிறப்பு விருந்தினராக காமெடி ஆக்டராக நம்மளையும் சிரிக்க வைக்க வருகிறார் நமது வைகை புயல் வடிவேல் கணேசன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமைக்குரிய நமது விடுதலை கட்டியை சேர்ந்த அருமைக்குரிய ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில பணியாற்றுகின்ற மேனேஜராக பணியாற்றுகின்ற அருமைக்குரிய சார் குணசேகரன் சார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பிலும் உங்கள் சார்பிலும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது உங்கள் மத்தியிலே பரவாயில்ல, மழை பெஞ்சால் இடி இடிச்சா நீங்க போக மாட்டீங்க போட்டுட்டு அதான் எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆமா எங்கம்மா வேலை காணா வாத்தா சாப்பியா நான் வந்து ஒருமே கேட்டுட்டானா நீங்க என்ன தெரியுது எங்க ஊர் ஆம்பளை படம் பாத்தியா பார்த்தேன் ஊருக்கு நம்மள பாத்துட்டு தான் தெரியுது. நீ பெருமையா வச்சுக்காதீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நாங்க பெண்கள் அப்படி நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறீங்க? தாயா நினைப்பா, அக்காவை நினைப்பா, தங்கச்சியா நினைப்பா. நாங்களும் அதே மாதிரி அண்ணா நினைப்போம், தம்பியா நினைப்போம். தூக்கு பிடி சாக விட்டாதம்மா. நீ வா, நீ என்ன வேணா சொல்லு. பெண்களா சரி, உலகத்திலே புத்திசாலி யாரு தெரியுமா? யாரு? உலகத்திலே அறிவாளி யாரு? யாரு? உலகத்திலே அழகா இருக்கிறது யாரு? யாரு? நம்ம ஆம்பளை. ஆம்பளை அழிக்குதியா? இங்க பாருங்க, அதெல்லாம் எங்க பெண்கள் தான் அழகானங்க. ஆண்கள் அழகுனோட அவங்க எப்படி கத்துனாங்க? கொஞ்சமா கை தட்டலாம்ல. நீங்க டான்ஸ் ஆடுங்க. கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. பாத்துக்கங்க, இவங்க இந்த ஊர் உள்ளூர் அழகிங்களா? அங்க பாருங்க, எங்க பெண்கள் ஏன் அழகுங்க பாருங்க. அங்க பாருங்க, குஸ்பூசையா நமிதா என்பற சரோஜா தேவி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க அந்த கூட்டத்துல. அந்த தலை நரசி கீழே உட்காந்துருக்காங்க சரோஜா தேவியா? அவங்க வயசான சரோஜா தேவி. ஓடி கூறிட கொங்காச்சிருக்கீங்க. ஆம்பளை பார் எப்படி? ஆரியா, சூர்யா, ரஜினிகாந்த் பாரு, கமலஹாசன் பாரு, அஜித் பாரு, விஜய பாரு, பாத்துக்க. அங்க தலை நரைச்சு பாருங்க. அவர்தான் ஆரியா, ஒரு பக்கத்துக்கு சூர்யாவா? ஆம்பளைக்கு தலையே நரைச்சாலும் சரி. சரி, இன்னைக்கு இவனை கட்டி வச்சா கூட 8 மாசம் பூவாக்குன்னு குழந்தை கத்துமடி கூறுவதோட இங்க இருந்து தள்ளி விட்டுரு. அப்படியே இதான வேலை. பொம்பளை கூட தள்ளி விடாதே இருக்காளுங்க. சரிவா? இங்க பாருங்க, எங்க பெண்கள் எவ்வளவு மினு சூப்பரா அழகா உட்காந்துருக்காங்க. அவங்க ஆண்கள் எப்படியா இருக்காங்க? மினு உட்காந்துருக்காங்க. ஆமா, கழுத்துல காதுல மூக்குல எல்லாத்தையும் தங்கமா ஜொலிக்குது பாருங்க. எங்க ஆம்பளைக்கு ஏதாவது தங்கலை போட்டு எவ்வளவு எளிமையா இருக்கா வித்தியாசத்தியா? ஒரு வேஷத்தை கையில கட்டி வருங்க. பெண்கள் பாரு, கழுத்துல காதுல மூக்குல தங்கமா மின்னுது. அந்த கழுத்துல காதுல மூக்குல நாங்க போட்டா நல்லா இருக்கும், நீங்க போட்டா நல்லா இருக்கு. ஆம்பளை இழிச்சா பாருங்க, ஓடி கிழிச்சிருச்சு. உலகத்துல ஆம்பளை அழகு ஏன் இப்ப இருங்க ஒரு நிமிஷம். எங்க பெண்களுக்கு எல்லாம் எவ்வளவு நீளமா முடி வளருது. உங்க ஆண்கள் சொட்ட இதுல ஆம்பளைக்கு சொட்ட விழுங்க இயற்கையாவே. அதுக்கு மாற்று எடுத்து கிடையாது. ஆமா, ஏன் விழுது தெரியுமா? ஏன் விழுகுது? என்னைக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணாலும் அன்னைக்கே மண்டமையெல்லாம் உறுதியா பின்னால இவருக்கு முடி எப்படி இருக்கியா? இங்க பாருங்க, எல்லா டிவில எங்க பெண்கள் அழகா காட்டுறாங்க. உங்க ஆண்கள் எந்த டிவில அழகா காட்டுறாங்களா? எங்க ஆம்பளைல ஒரே ஒரு டிவி தான் அழகா காட்டுவாங்க. எந்த டிவி? டிஸ்கவரி சேனல் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அதுல உங்களுமே அனிமல்ஸ் தான் காட்டுவாங்க. அங்க ஒன்ன மாதிரி வெள்ள குரங்கை காட்டுவாங்க. உங்களதான் கருப்பு குரங்கை காட்டுவாங்க. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்குமா? கலையா இருக்குமா? பாருங்க ஆம்பளை போற மாதிரி எப்படி இருக்காங்க? இருக்காங்கல்ல. உனக்கு பிடிக்கலையா? கிளம்பிட்டா ஜாமான் வச்சு உட்கார்ந்து என்ன உனக்கு இல்ல? அப்படி என்ன அந்த காதல நல்லா காமிச்சாங்க. சிங்கத்தை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அது பொம்பளை சிங்கத்தை பாத்திருக்கியா? எப்படி இருக்கும்? ஒட்டக்கடையா திரும்பி மூதேவி. அது ஆம்பளை சிங்கத்தை பாத்திருக்கியா? அது எப்படி இருக்கும்? தலைக்கு மேல பிள்ளை முடி வச்சு காட்டுக்கே ஆம்பளை அம்சமா இருக்குங்க. தெரிஞ்சுக்க, நீங்க என்னதான் காட்டுக்கு ஆண் சிங்க ராஜா வந்தாலும் அந்த சிங்கத்து மேல ஒரு பெண் நாங்க சக்தி தானே உட்கார்ந்துருக்கோம். எந்த பொம்பளைக்கா புரிஞ்சிருக்கா பாத்தியா? நீங்க பொம்பளை டீப் லைட்டிங்கிறாங்க. ஆம்பளைல யார் தெரியுமா? யாரு? குண்டு பல்பு. ஏன்
குண்டு பல்பு சுவிட்ச் போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். போட்டவனே படாரி எரியும். அதான் டியூப் லைட் போட்டிருக்கியா? அது எப்படி இருக்கும்? போட்டவனே முழுக்கு முழுக்குன்னு எரிய முடியும். என்னதான் நாங்க பிரைட்டா எரியுறோம். எரியுங்க. இப்ப பாருங்க, இப்ப கை தட்டுவாங்க. கை தட்டிடுங்க, நான் சொன்னோன்னே. சரி. அந்த சிங்கத்து மேல ஒரு பெயிண்ட் நாங்க சக்தி நாங்க தானே உட்கார்ந்துருக்கோம். சூப்பர். இதுக்கு நீ போய் மீனாட்சி கோயில பிச்சை எடுத்துக்கலாம் முடியும். கை தட்டுங்க. கை தட்டி இந்த வாட்டி ஒரு பேச்சு வாங்க வேணாம். என்ன சொல்லி என் குரூப் சவுண்ட கேட்டிருக்கியா? சவுண்ட பாத்தியா? இப்ப ஏன் குரூப் சவுண்ட பாருங்க. ஒவ்வொரு ஆள் வாயை பொளக்கும் போது குடல் தெரியுது. குடல் இப்ப ஏன் குரூப்ப பாருங்க. பாப்போம். நம்பி களத்துல இறங்க முடியாது. நடுவர் உங்களை ஆட்டுக்குட்டி மாதிரியே கத்துதுல. நீங்க என்ன சவுண்ட், நாங்க ஆட்டுக்குட்டியா? இப்ப கூட பெண்களுக்கு உதவி செய்ய யாரு? எங்க ஆம்பளை தான். எல்லாம் விடுத்து உட்கார்ந்து இருக்கா, எல்லாம் விடுத்து பேசாதமா. சிங்கத்தை விடு. இந்தியாவின் தேசிய பறவை மயில பாத்திருக்கியா? பாத்துருக்கேன். அதுவும் பொம்பளை மயில பாத்திருக்கியா? இல்ல. எப்படி இருக்கும்? அது மொட்டை கடையா தான் தெரியும். அங்க ஆம்பளை மேல பாத்திருக்கியா? அது எப்படி இருக்கும்? தலைக்கு மேல குஞ்ச வச்சு ஒரு நிமிஷம். குஞ்சக்கார மேல வைப்பாங்க. குஞ்சத்தை கீழே வைப்பாங்க. தலைக்கு மேல குஞ்ச வச்சு ரெக்கையை விசிறியாச்சுன்னா பொம்பளை மயிலாம் வாங்கி எங்க பேக்ல வந்து உனக்கு காலைல கப்பு சொல்லி ஒரு கர்மம் முடிச்சவங்க. ஆமா, இவதான் கப்பு சொல்லிதான் எட்டி பாத்துட்டு இருக்கான். தேவையான பேசாதாமா. அஞ்சரை பட்ட ஜீவன் ஆண்கள் நல்லா இருப்பீங்க. ஆறரை பட்ட ஜீவன் பெண்கள் தான் அழகு. என்ன சொல்ல கை தட்ட மாட்டாங்க. 2 பேர் கை தட்டுறாங்க. அவங்கதான் புரிஞ்சிருச்சு. சரி, அழகெல்லாம் விடுமா. சரி, உலகத்திலே அறிவாளி ஆகுமா? ஆம்பளை அறிவாளி எங்க பெண்கள் தான் அறிவாளி. படிக்கிற பிள்ளைய கை தட்டு பாருங்க. தூக்குவாளி மாதிரி இருக்கு. அறிவாளி உலகத்திலே உழைப்பாளி அறியுமா? எங்க ஆண்கள் தான் உழைப்பாளி. பெண்கள் தான் கடின உழைப்பாளி. கடின உழைப்பாளி. உழைப்பாளி கை தட்டுறது பத்தியா? பெண்கள் தான் உழைப்பாளியா? ஆமா, நாங்க அப்படி என்ன உழைக்கிறோம் தெரியுமா? 100 நாள் வேலை. 100 நாள் வேலை பாத்தீங்களா? 100 நாள் வேலைக்கு போறது போயிட்டு பொழுது ஊர் போறீங்களா உட்காந்து பேசணும்னா 100 நாள் வேலை. ஒரு வேலை கிடையாது. எந்த உழைப்பு ஆம்பளை உழைச்சாதான் வீட்டுல பொம்பளை சாப்பிட முடியும். நாங்க வீட்டுல ஆட்டினாதான் நீங்க உழைக்க முடியும். வீட்டுல காலையில இங்க பாங்க, என்ன உழைக்க தெரியுமா? காலையில வெள்ளன 5 வாச கூட்டி கோலம் போட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி உங்க ஆபீஸ்க்கு அனுப்பி நாங்க வேலைக்கு போய் நைட்டு தூங்க 10-11 மணி ஆகுது தெரியுமா? நைட்டு தூங்க 10-11 மணி ஆகுது. அதுக்கு மேல தூக்கம் போகுமா? வேலை இருக்கு. தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது. சரி, டவுன்கார கூட்டு போ. பெரிய அழகாமியா பாரியா மண்ட மயில பாரியா எப்படி கறிக்கிருக்காங்க. வா இங்க மண்ட மயில காட்டுற முடிய பத்தியா? காலையில அடிப்படைக்குள்ள மண்டை விட்டுவான். அதான் முடி செம்பட்டாரு. என்ன உங்களுக்கு பண்ணி விட்டுலாமா? ஒண்ணு வேணாம். எங்களுக்கு இயற்கையான அழகே போதுமானது. தேவையான பேசாதமா. உலகத்துல அறிவான தெரியுமா? ஆம்பளை நிரூபிச்சு காட்டவா? நிரூபிச்சு காட்டுங்க. ஒரு குட்டி பேர் வேணாம். ஒரு குட்டி பேர் வேணாம். மாறியா இருக்கலப்பா. சிங்க வர எங்க ஊர் சிங்க. ஆம்பளை சிங்க. ஓடியலாம். பாரு என்ன செய்ய போறேன் பாரு. வா வெட்டா ஆளு மைக்க கொடு. எங்க கொடு. வாங்க இங்கிட்ட முன்னால வாடா. அந்த பிள்ளைய பாக்காதா? இங்க பாருடா. வணக்கம். வணக்கம். சத்தமா வணக்கம். எம்எல்ஏ ஆயிரம் பிடிக்கா. உங்க பேர் என்ன? கிஷோர்குமார். என்ன குமாரு? கிஷோர்குமார். நான் குமாரனே கூப்பிடலப்பா. குமாரு சொல்லுங்க. சொல்றேன். எத்தனை படிக்கிற? 8வது போறேன். 8வது போறேன். நீ போகல. முதலமைச்சர் போக விட்ட தூக்கி போட்ட. இந்த வருஷம் ஆம்பளைக்கு போய் ஒரு பிரச்சனை என்னன்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தினா பரீட்சை எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க. 7வது பரீட்சை. 8வது போக போற. 8வது பரீட்சை எத்தனை வருஷம் படிச்ச? 8 வருஷம். 8வது 8 வருஷமாடா தம்பி. பில்டிங் ஸ்ட்ராங். பேஸ்மெண்ட் வீக். உனக்கு அந்த பிள்ளைக்காடா? உங்களுக்கு. ஆமா, இவ்வளவு பெரிய கொத்தனா எங்க பேஸ்மெண்ட் வீக்கா பார்த்து விட்டா. நல்லா பேசுறியா? உங்க அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா பேருனா
நாராயணன். நாராயணன். அம்மா பேரு மல்லிகா. மல்லிகா. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உனக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் நான் பிறந்தேன். அப்ப இவங்கெல்லாம் கன்னியாகுமரி கடலை என்ன சொல்லுவாங்க? பரவாயில்ல, விவரமா தானே பேசுறேன். இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நல்லா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப எட்டாவது படிக்கிற? 8ஆவதுக்கு முன்னால என்ன படிச்ச? 7வது. 7ஆவதுக்கு முன்னால? 6வது. 6க்கு முன்னால? 5. 5க்கு முன்னால? 4. 4க்கு முன்னால? 3. 3க்கு முன்னால? 2. 2க்கு முன்னால? 1. 1க்கு முன்னால? பால்வாடி. பால்வாடி. பெரிய யூனிவர்சிட்டி பால்வாடி. சரி, அது ஒரு படிப்பு தானே. ரொம்ப அதுக்கு முன்னால எங்க இருந்தா? வீட்ல. அப்ப நான் எரும மாடம் வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னால எங்க பாருந்தா? வீட்ல தான் இருந்தேன். அதுக்கு முன்னால எங்க இருந்தா? அம்மா வயித்துல. அம்மா வயிற்றுல. இவங்கெல்லாம் பூசணிக்காய் கொண்டு இருந்தாங்க. இவர் ஒருத்தர் வயிற்றுல இருந்தார். நல்லா தான் பேசுறேன். விடு, அதெல்லாம் விடு. இப்ப 8வது படிக்கிற, 12வது வரைக்கும் பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன். அதுக்கு மேல எங்க படிப்பேன்? காலேஜ்ல. காலேஜ் முடிச்ச பின்னால? வேலைக்கு போவேன். வேலைக்கு போன பின்னால? சொல்லு. வேலைக்கு போன பின்னால? லவ். அந்த பெற்றோட கவலைப்படாதீங்களா? பிள்ளைங்க ஒரு பிளானோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லவ்ல எல்லாத்துக்கும் வருமையா? லவ்வுக்கு அப்புறம் கல்யாணம். கல்யாணம். கல்யாணம் நடக்க ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா கல்யாணம் நடக்கும். அது மாப்பிள்ளைங்க இயற்கை. கல்யாணத்துக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூன். ஹனிமூன். ஏப்பா, நீ ஹனிமூன்லாம் போயிருக்கியா? இல்ல, நீ நைட்டு தவளை போட்டு குத்து கொடுத்தா இப்படி ஹனிமூன் போக வெளிமூனா? ஹனிமூன் போகணும். அதுக்கப்புறம் குழந்தை. எத்தனை குழந்தை? 5. ரொம்ப சந்தோஷம். ஏனுக்கு 2 கேட்பா ஒரு பிள்ளை பெற்ற போறேன். நல்லா பேசலாம். அதுக்கு இப்ப தமிழ்ல பாதி பழமொழி நான் சொல்லுவேன், மீதி நீ தான் சொல்லணும். ஓகேவா? பழமொழி. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சட்டி குழம்பு. எப்படி பேசாம தெரியும்? அடுத்த பழமொழி போலாமா? ஊரார் விலையை ஊட்டி வளர்த்தா நம்ம முன்னாடி சந்தேகப்படுவாங்க. நம்ம முன்னாடி சந்தோஷப்படுவாங்க. சந்தேகப்படுவாங்க. இத நம்ம பொண்டாட்டி சொல்றேன். என் வீட்டு பக்கம் வந்துடாதா? பொண்டாட்டி. சரிப்பா, நல்லா தான் பேசுற, அருமையா பேசுற. பழமொழிலாம் இருக்கட்டும். சரி, இவ்வளவு அழகா பேசுற, அற்புதமா பேசுற. இங்க இருக்க ஊர்ல உங்க ஊர்காரங்க உன்னைதான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் இப்ப ஹீரோ ஆயிட்டேன். சினிமா நடிகர் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினிகாந்த். இளைய தளபதி விஜய். அல்டிமேட் ஸ்டார் அஜித். வைகை புயல். வடிவேலு. முதல் இந்திய சுதந்திர போர் எந்த வருஷம் நடந்துச்சு? நடந்தப்ப நடந்துச்சு. என்ன வீட்டு சந்துக்கு நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க? இருந்தாலும் பரவாயில்ல, தெரியுது அடிச்சுக்கிறேன் பத்தியா? ரொம்ப சந்தோஷம். சரி, சினிமா பாத்தீங்கல்ல, சந்திரமுகி படம் பாத்தியா? அந்த படத்துல அந்த பாட்டுக்கு பரதநாட்டியம் அடிச்ச ஒரு நடிகை பேர் என்ன? ஜோதிகா. ஜோதிகா ஒரு நடிகர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு. அவர் பேர் என்ன? சூர்யா. நம்ம நாட்டு ஜனாதிபதி பேர் என்ன? கவுண்டமணி. கவுண்டமணியா? கவுண்டமணி எப்ப ஜனாதிபதி ஆனாரு? இதுதான் ஆம்பளைங்களுக்கு தெரியுது அடிச்சு நொறுக்கிட்டு போயிருவேன். எப்படி பேசாம தம்பி? நல்லா பேச, அழகா பேசுறானா? அம்சமா பேசுறானா? இவன் அரைப்படி மூத்தத்தை வாங்கி குடி. தம்பி நீ நேரா பாஸ் பண்ணிடுறான். பிடிச்சு கொடு. போயிட்டு ரொம்ப நன்றி, அழகா பேசுறீங்க. கை தட்டி உற்சாகப்படுங்க தம்பிக்கு. ஆண்கள் அவ்வளவு கண்ணியமா குடும்பத்தை நடந்தாங்க. அன்னைக்கு திருவிழா நடக்கிற காரணம்னா ஆண்கள் தான். தெரிஞ்சுக்க, அவ்வளவு பக்தியா இருப்பாங்க எங்க ஆம்பளைலாம். ஆமா, எப்படி பக்தியா இருப்பீங்கன்னு தெரியும். எப்படி? சில ஆண்கள்லாம் நீங்க குடிக்கிறீங்கல்ல. நம்மளை பார்த்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டாயா? குடிக்கிறான். அப்படி என்ன குடிக்காங்க ஆம்பளைங்க? விஸ்கி, பிராந்தி, பீரு, ஒயின், என்ஜின், கோல்டு, கிங் ஃபிஷர், கல்லு, சாராயம், காப்பர் எல்லாம் அடிக்கிறீங்கல்ல. இங்க இருக்க ஆம்பளை கூட இத்தனை சரக்கு இருக்குன்னு தெரியாதியா? ஒரு பொம்பளைக்கு உலகமா தெரியுது. ஜெனரல் நாலேஜ் பாருங்க, ஜெனரல் நாலேஜ் இதுல வளர்ந்து பாத்தியா? ரொம்ப சந்தோஷமா. ஆம்பளை ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஏன் குடிக்கிறாங்க? ஏன்? கவர்மெண்ட் நல்லா இருக்குன்னு தான். அப்படியா? ஆமா. அது எப்படி? எப்படி பேசுறாரு? இன்னைக்கு நான் உலகம் இன்னைக்கு கவர்மெண்ட் இயங்குறது எதனால? எதனால? டாஸ்மாக்ல வர வருமானத்தை வச்சா
ஆமா, வீட்டுக்கு கொடுக்காம அங்கேயே போய் கொடுத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நாட்டுக்காகமா வீட்டுக்காக நாட்டுக்காக உழைக்க தியாகிகள் நாங்களாம். இருங்க, எல்லா இடத்துல எங்க பெண்களே திட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படி? உங்களை நாங்களே திட்டினேன், நீ விளக்கமா தட்டி வைக்க போவீங்களா? தேவையெல்லாம் பேசாத. பெண்களை பத்தி தெரியும், பெருமையா நாங்க பேசுவோம். சொல்லுங்க. எவ்வளவு ஆம்பளை இருந்தாலும் பெண்கள் தான் புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆமா, தேவையெல்லாம் பேசாத. ஆம்பளை குடிக்கிறத விடு. ஏன் குடிக்கிறாங்க? ஏன் குடிக்கிறாங்க? ஏன் குடிக்க தெரியாதா? தெரியாது. போதை ஏத்துருக்கா? அதெல்லாம் விடு. நல்லா வா. ஏன் ஆம்பளை குடியாதுமா? ஏன் உள்ள ஒரு பேய் போச்சுன்னா வீட்டுல இருக்க பிசாசை சமாளிக்கிறது. அது ஒரு பேய் சொல்லு. தேவையெல்லாம் பேசாத. இங்க இருக்க ஆளுல பார்த்தா பாட்டை ரொம்ப விரும்பி ரசிக்கிற மாதிரி தெரியுது. நல்ல பாட்டா பாடு. நீ பாட்டு பாடினா உனக்கு இந்த ஊர் மக்களை சேர்த்து பரிசு கொடுப்பாங்க. பாடு, நல்ல பாட்டா பாடு. எனக்கே தெரியல எங்கடி நிக்கிறாங்க. முன்னாடி வாடி. இங்க இருக்கேன். மூதேவி எல்லாம் இருக்கு முன்னால பாடு. யாரு வாசிக்காதீங்க. நல்ல பாட்டா பாடு. கண்ண தசகார குடி முத மைக்க ஒழுங்கா புடி. ஏன் டாஸ்மார்க்ல சரக்கு அடிக்கிற மாதிரி இருக்கு. அதே பார்த்தா அப்படி நல்ல பாட்டா பாடு. துரு பிடிச்சி ரொம்ப நாளா அன்னைக்கு போயிட்டு வாங்க. அடியில் ஆசாரி விட்டு வேலை பாரு. உட்காத்தலாம் பண்ணாரு கூறுகிட்டவள. நல்ல பாட்டா பாடு. நின்று அந்த சேர்ல உட்காந்து அக்கா. ஆமா, அது செயின் கொடுக்குறா ஒரு செயின். சரி, நீ நல்லா பாட்டு பண்ணா செயினை பரிசா தருந்துருக்காங்க. இல்லாட்டி நீ நல்லா பாட்டு அந்த செயினை தருவாங்க. இல்லாட்டி செருப்படுத்தி அடிப்பாங்க. நீங்க தருவீங்கல்ல? தரேன்னு சொல்லிட்டேன். என்னக்கா படக்கு தரேன் பித்தளை கித்திலே கொடுக்கா. இரும்பா இருந்தாலும் காட்டி போக விட மாட்டேன். நல்ல பாட்டு பண்ண போடுமா. மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம், கனகாம்பரத்துக்கு காது குத்து, வாழைப்பூவுக்கு வளகாப்பு. இதெல்லாம் ஒரு பாட்டா? அந்த காக்க பிடிக்கல. செயின் அவுத்துச்சு அப்படி போட்டாங்க. இதெல்லாம் நல்ல பாட பாடு. சரி, வேற பாட்டு. தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் கோட்டுட்டா. வாய் வெந்து போக முடியும். உனக்கு முத்தம் முடிஞ்ச வாயில தீ பத்தி வைக்கிறீங்க. இதெல்லாம் நல்ல பாட்டா பாடு. சரி, தத்துவ பாட்டா? தத்துவம் தான் மனுஷனுக்கு பாடு. தண்ணி ஊத்துவான். நாங்க என்ன மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கோம்? நாங்கள் தண்ணி ஊற்றுவோம். தண்டச்சிருக்கீங்க. இதெல்லாம் வேணாம். வேற தத்துவ பாட்டு பாடு. வேற தட்டு பாடு. நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, எங்க அப்பே கொசு பத்தி, எங்க ஆத்தா ஊதுபத்தி. இது ஒரு தத்துவமா? வேற பாட்டு. இதெல்லாம் வேணாம். வேற பாட்டு பாருங்க. ஓகோ, அது போக்கஸ் வைக்கிறீ. போக்கத்தவள வாடி எப்படி வேற பாட்டு. அக்களுக்கு எக்கா செயின் அவுக்காதக்கா. செயின் அவுக்காத. வேற பாட்டு. நல்ல பாட்டு பாரு. வேற பாட்டு பாரு. ஆத்தி 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 ஒட்டிய வாங்கி ஆத்தி 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 ஆடி கொம்பி. இதான் ஒரு பாட்டா? எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரி பாட்டு பாடு. கேமரா இருக்க நல்ல மனுஷன். கேமரா நல்லமா நிக்குது. அது பார்த்தா சொல்லி செல்போன் வர எடுத்துட்டு இருக்காரு. அவருக்காக ஒரு பாட்டு. அவருக்காக ஏன் உச்சி மண்டையில சுருங்குது. உனக்காவது மண்டையில சுருங்குது. சரி, அவருக்கு 2 நாளா டாக்டர் குடுந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டு நிக்கிற மனுஷன். உங்கத்தான் பாடாத. இது நல்லா வேற பாட்டு பாருங்க. இல்லாட்டி ஒரு தங்கச்சி, என் தங்கச்சி விட்டு போய் என்ன பண்ண போறா? என் தம்பி கருவாப்பாய் வச்சிருக்கேன், கூட்டு போறியா? வேணாமா? இது நல்லா வேற பாட்டு பாடு. வேற பாட்டு பாடுமா. நான் ஏன் பிறந்தேன் அதை ஒப்பிக்கிட்டு வைக்க. நீ எங்கேயோ பார்த்து நாங்க நடிச்சுவா. இது நல்லா வேற பாட்டு பாடுமா. பாவமும் நானே. பாட்டு மட்டும் தான் நீ பாவம். நம்ம மக்கள் ரொம்ப நூலா போயிருக்காங்க. போது பாட்டு பாடாது. ஒரே ஒரு விஷயம், ஆண்களா பெண்களாங்கிறது ஒரே விஷயம் சொல்லுமா. சொல்லுங்க. கேக்குறியா? சொல்லுங்க. கரெக்டா கேட்பியா? கேட்கிறேன் கேட்கிறேன். அதாவது எத்தனை நம்ம ஓட்டு போறோம். வர எலெக்ஷன் வர வரப்போகுது. ஆம்பளை தானே ஓட்டு போறீங்க. நீங்க பெண்கள் தான் ஓட்டு போறோம். பெண்கள் ஓட்டு போறாங்களா? ஆமா. ஆனா கவர்மெண்ட் பெண்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு. அப்படி என்ன எங்களுக்கு மட்டும் சப்போர்ட்டா இருக்காங்க? கர்ப்பமான பொம்பளைக்கு 25,000 கொடுக்குறாங்க. ஆமா, கர்ப்பமான பொம்பளைக்கு வந்து 25,000 கொடுக்குறாங்க. ஆனா அது காரணமான ஆம்பளைக்கு ஒரு 1,000 2,000 கொடுக்கணுமா இல்லையா? இன்சா பேர் ஆம்பளை மட்டும் உங்களுக்கு என்ன ஆசை? அதிகம் என்ன ஆசையா? அந்த 25,000 நீங்க தானே புடிங்கிக்கிறீங்க. அப்புறம் அப்ப ஏற்பாடு நாங்க தானே. சரி இருக்கட்டும். நீ மட்டும் உட்காந்து இருக்காங்களா? வரச்சலையே பஞ்சே ஆமா. ஆமா, என்ன 5 அப்படின்னு வந்து
எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என்றெல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என்றெல்லாம் ஓடி வருவேன். என் வீட்டு குத்து விளக்கு இங்க கூட செல்ல காண நீ கிடைச்சா வாழ்க்கை கத்து, நீ கிடைச்சா நீ முருகையாக்கு கிடைச்சா அவர் வாழ்க்கை கத்து. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என்றெல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன் என்றெல்லாம் ஓடி வருவேன். நீ கிடைச்சா வாழ்க்கை கத்து, நீ கிடைச்சா வாழ்க்கை கத்து. வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா வாழ்க்கை கத்து, நீ கிடைச்சா வாழ்க்கை கத்து. வாமா வாமா உனத்தாங்க வா, நீ ஏறி வர முடியும் பாவம் வா. நான் எதுக்கு ஆசைப்படுறேன் தெரியுமா? எதுக்கு? இந்த பிள்ளைக்கு கம்மலா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. எதுக்கு அப்படியே அத்திட்டு ஓடுறது? ஏய் உனக்கு என்ன வேணும்? அச்சா போமா, உனக்கு தான் கூப்பிடுது போமா. உங்க மீசை பார்த்தா அது குலைக்குது. அது ஆம்பளை தாய்மா, உனக்கு தான் கூப்பிடுது போ. அதுக்கு இப்போ சீசன் நேரம். பாபா கம்மலா இருக்குன்னு ஆசைப்படுறான். காதுல எதுக்கு தெரியுமா? கல கல கலன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அப்படிதான் அத்திட்டு ஓட. கம்மலா நான் இருந்தா அடுத்து எப்படி இருக்கு ஆசைப்படுறாங்க தெரியுமா? எப்படி? நீங்க கைக்குள்ள வச்சு கட்சிப்பா இருக்க ஆசைப்படுறாங்க. ஏன் 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 என் மூஞ்சி தொலைப்ப நீங்க சரி உன் மூக்க சிந்துல போது போது லிஸ்ட் பெருசா போகுது. ஆமா கட்சிப்பா நான் இருந்தா கட்சிப்பா எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஓடி வருவேன். முக்கியமா சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? ஆம்பளை பொம்பளை தனியா தூங்க முடியலையா? ஏன்? தொலை கேக்குதுல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்காக பொண்டாட்டிகள் செருப்படி வாங்குறதுக்கா? ஏன்னா ஆம்பளைக்கு தெரியும் இந்த கொரோனா காலத்துல பொம்பளையோட உண்மையான குணம் பூரா இந்த கொரோனா காலத்துல தெரிஞ்சிருக்கு. எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி குற்றம் இல்லை, வேலை வெட்டி இல்லை, பொருளாதாரம் இல்லை, பெரிய சிரமம் தான். அது தாங்கிக்கிட்டு குடும்பத்தை அடைச்சிருக்காங்க பெண்கள். அது பெருமையான விஷயம் தான். சரி இருக்கட்டும். இருந்தாலும் ஆண்கள் எப்படி தெரியுமா? எப்படி? பெண்கள் எப்படி தெரியுமா? எப்படி? இன்னைக்கு தனியா தான் தூங்க முடியல. முன்னால சின்ன பொம்மையா இருந்துச்சு, இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில பெரிய பெரிய பொம்மையா போட்டுருக்காங்க. என்ன பொம்மை? டெடி பியர், கரடி பொம்மை. கரடி பொம்மை, டெடி பியர். அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாங்க. தூங்க நீ பொம்பளை தான் தூங்க, ஆம்பளை கூட தலை நீ பிச்சு போடுறாங்க, பஞ்சு மஞ்சா பிச்சுறாங்க.
பாயை கிழிச்சு போறாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த இது பொம்மை தேவைப்படுது. ஏத்தடி பேரா நாயினா ஏத்தடி பேரா நாயினா சிறப்பாக சிரித்து மகிழ்ந்து ரசித்த அனைவருக்கு நன்றி கூறி, விஜய் டிவி கலக்க பகுதியாலும் சன் டிவி அசத்த பகுதியாலும் என்னை நீங்க பார்த்திருந்தாலும் பெரிய கொடுமை. அறிவியல் பாலாஜி அவர் நண்பர் தான், எனக்கு முன்னால் வந்தவர். அவர் இறந்தலைக்கு போன் பண்ணி என்கிட்ட கேட்கிறாங்க, இப்போதான் டீ சாப்பிடுங்க அதுவும் செத்து போயிட்டீங்களான்னு கேட்டாங்க. அந்த மாதிரி வித்தியாசம் தெரியல. ஏன்னா கலக்க பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து நான் மதுரை முத்து கோவை குணம் எல்லா செட்டில் நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு பின்னால் வந்து ஒரு வடிவில் பாலாஜி அவர் இறந்தனைக்கு எனக்கு ஃபோன் போட்டு கேட்ட விஷயம். அதனால நல்லா கவனமா டிவியில் பாருங்க, யூடியூப் பாருங்க, நிகழ்ச்சி பார்த்து அடுத்த கெட்டப்பு என்ன என்னன்னாச்சு 108 வருஷமா உடம்பு நல்லா இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷம். அடுத்த கெட்டப்பு லேடி கெட்டப் தான் அடுத்த நாளைக்கு சிறப்பேன். சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்த மதிப்பிற்கு மரியாதை இந்த ஸ்கூலின் தலைவர் முருகே அவர்களுக்கும் மற்றும் இசைக்கலைஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரும் நன்றி போயிட்டு திரும்ப வருகிறேன். கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கு நன்றி, வணக்கம்.